பெயர் தான் கமலேஷ். எல்லோரும் என்ன கமல் என்று தான் கூப்பிடுவாங்க. நான் தற்போது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் 2ஆம் வருடம் படிச்சிட்ருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இருவருமே சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். எனக்கு 8 வயது இருக்கும்போதே என் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. என் அண்ணனுக்கு அப்போது 12 வயது. நாங்கள் 2 பேருமே பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். என் பெற்றோர் இறந்துட்டதுனால எங்கள் மாமா தான் எங்களை வளர்த்தாங்க. என் அண்ணன் பெயர் தமிழ்ச்செல்வன். எங்கள் மாமா ரொம்ப நல்லவர். அதனால் அவருக்கு எங்களை பாதுகாப்பதோ வளர்ப்பதோ ஒரு பெரிய சிரமமாகவே தெரியாமல் எங்களை அவர் பிள்ளைகளை போல பார்த்துக்கிட்டார். அவருக்கும் ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் ரவி. நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் சுற்றுவோம். எங்களின் பள்ளி வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருந்தது. முதலில் என் அண்ணன் 12ஆம் வகுப்பு முடித்தான். அவனுக்கு மேலும் படிக்க ரொம்பவும் ஆசை. ஆனால் ஏற்கனவே எங்களுக்கு தெண்டமாக செலவு செய்யும் மாமாவிடம் எப்படி கேட்பது? ஆனால் எங்கள் அப்பா பேங்கில் கொஞ்சம் பணம் சேர்த்தி வச்சுருந்தார். மாமா என் அண்ணனின் படிப்பு செலவுக்கு ஆகட்டுன்னு எடுத்து கொடுத்தார். அவனும் அந்த பணத்தை உபயோகித்து பொறியியல் பாடத்தில் ஏதோ ஒரு பிரிவில் சேர்ந்தான். எனக்கு அவன் படிப்பை பற்றியெல்லாம் அவ்வளவாக தெரியாது. ஆனால் அவன் படித்து முடித்து நல்ல வேலைக்கு போகலாம்னு எங்கள் மாமா அடிக்கடி சொல்லுவார். நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். ஏனென்றால் நான் படிப்பில் தான் முக்கியமாக குறியாக இருந்தேன். சத்தியமாக படிப்புனா எல்லா புக்கையுமே படிப்பேன். அப்படியும் படித்து புரியாத பல விஷயங்களை படம் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். அதுக்கென்ன என் நண்பர்கள் பலர் நல்ல படங்களாக எனக்கு சப்ளை பண்ணுவாங்க. நானும் ரவியும் ஒரே அறையில் தனியாக படுப்போம் என்பதா நாங்கள் 2 பேரும் தான் பார்ப்போம். அவன் என்னை விட 2 வருஷம் பெரியவன். இருந்தாலும் எங்களுக்குள் எந்த ஒரு இடையூறும் இல்லை. அவனை எப்பொழுதும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். நாங்கள் நல்ல நண்பர்கள் மாதிரி தான் பழகினோம் என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நண்பனிடம் ஏதேனும் படம் கிடைச்சாலும் சரி, இல்லை என் நண்பர்கள் எனக்கு கொடுத்தாலும் சரி, நாங்கள் 2 பேரும் ஒன்றாக தான் பார்ப்போம். இப்படியே படம் பார்ப்பதை தவிர மற்றது எல்லாம் தனித்தனியாக தான் பண்ணிக்குவோம். அதெல்லாம் ஒன்றாவா பண்ண முடியும்? ரவி அவன் பள்ளி வாழ்க்கையை முடித்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர நான் மட்டும் பள்ளி படிப்பை தொடர்ந்தேன். நாட்கள் கடக்க நானும் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜில் சேர்ந்தேன். அதே நேரத்தில் என் அண்ணனும் படிப்பை முடிக்க அவனுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சிது. ஆனால் அது மெட்ராஸில். அவன் அங்கேயே ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்து தங்க, நான் மட்டும் என் மாமாவுக்கு தொந்தரவாக இருந்துட்டு நானும் அண்ணனுடையே இருந்து படிக்க ஆசைப்பட்டேன். அண்ணனும் சரி என்க மாமா என்னை அவனோட அனுப்பி வச்சேன். நான் காலேஜ் போக ஆரம்பித்தேன். புது இடம், புது நண்பர்கள் என இடமே ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. முதல் செமஸ்டர் முடிவதற்குள் மாமா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என் அண்ணனோட ராசி அவனுக்கு பார்த்த முதல் பெண்ணே அமைஞ்சிருச்சு. அதனால் உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவெடுத்தாங்க. என் அண்ணனும் சரி என சம்மதிச்சிட சீக்கிரமாகவே கல்யாணமும் நடக்க இருந்தது. நானும் அண்ணன் கல்யாணம் என்பதால் ஜாலியாக லீவு போட்டுக்கிட்டு ஊர் சுற்றினேன். நாங்கள் எதிர்பார்த்த அண்ணன் கல்யாணமும் வந்தது. அண்ணனுக்கு கிடைச்ச பொண்ணு ரொம்பவும் அழகாக இருந்தாங்க. அண்ணியாக போகிறவங்க என்றாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். நல்ல அழகு, சிக்கப்பு தோல், பார்க்க லட்சணமாக அழகாக இருந்தாங்க. என் அண்ணியை பார்த்ததும் வாழ்ந்தா இந்த மாதிரி அழகான பொண்ணுடன் தான் வாழணும்னு முடிவெடுத்தேன். என் அண்ணன் கல்யாணம் ரொம்பவே விமர்சையாக நடந்து முடிஞ்சது. நல்ல சாப்பாடு, அதுதானே நமக்கு ஏற்ற செய்தி. அண்ணன் கல்யாணமும் முடிஞ்சதும் மாமா என்னிடம் தனியாக பேசணும்னு கூப்பிட்டார். என்ன வேணும் கேட்க அவர், கமல், உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, இனி நீ அவன் கூட இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ வேறு ஏதாவது இடத்துல ரூம் எடுத்துக்கோ என்றார். எனக்கும் அவர் சொன்னது சரியான பட நான் எங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லையே தங்கலாம் என முடிவெடுத்தேன். ஆனால் முதல்ல அண்ணன் ஒத்துக்கலை. ஏனென்றால் அண்ணியை கல்யாணம் செய்வதற்கு முன்னரே நானும் கூட தான் இருப்பேன் என கேட்டு தான் சம்மதம் வாங்கியிருக்கான். அண்ணியும் சம்மதிச்சு இருக்காங்க. ஆனால் நான் விடாப்பிடையாக இருக்க அண்ணன் சரியென சொல்லிட்டான். உண்மையை சொல்ல வேணும்னா அன்னிக்கு கூட என்னை வெளியே அனுப்புவதில் சம்மதமில்லை. ஆனாலும் நான் சொல்வதால் அவர்களும் ஏதும் சொல்லவில்லை. என் அண்ணியின் பெயர் அமுதா. என்ன பெயர் பொருத்தம் பாருங்களேன், தமிழ்ச்செல்வன், அமுதா. அவங்களுக்கு இடையில் நம்ம ஏன் தொந்தரவாக இருக்கணும்னு நானே விடுதிக்கு வந்துட்டேன். நாட்கள் கடக்க ஆரம்பிக்க நானும் விடுதி வாழ்க்கையை பழகிட்டேன். நண்பர்களுடன் ரொம்பவும் ஜாலியாக வாழ்க்கை கழிய மாதம் 2 முறை மட்டும் லீவுக்கு அண்ணன் வீட்டிற்கு போய் வருவேன்.
பின்னர் ஏதேனும் பெரிய லீவு விட்டால் மட்டும் அண்ணன் வீட்டிற்கு போவேன். இப்படியே நாட்கள் கடக்க அடுத்த செமஸ்டர் முடித்து லீவு விட்டாங்க. ஆனாலும் 10 நாட்கள் தான் லீவு. முதல் 2 நாட்கள் நண்பர்களுடன் ஊர் சுற்றிட்டு அப்புறம் தான் அண்ணன் வீட்டுக்கு போனேன். அண்ணன் வேலைக்கு போயிட அண்ணி மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தவங்க என்பதால் நாங்கள் ஜாலியாக பேசிக்குவோம். நீங்கள் நினைக்கிற ஜாலியெல்லாம் இல்லைங்க. அண்ணன் தினமும் வேலைக்கு போயிடுவதால் அடிக்கடி அண்ணியிடம் பேசி பழக வாய்ப்பு கிடைச்சிது. அண்ணியின் அன்பும் அக்கறையும் என்னை அவர்களிடம் நெருக்கமாக உணர வைத்தது. நான் அண்ணிக்கிட்டேயே உட்கார்ந்து பேச அடிக்கடி அவங்களின் அழகை பார்த்து துடித்தேன். அண்ணியும் என்னிடம் நட்பாக பழகினாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை தொட்டு தொட்டு அடித்து பேசவும் செய்தாங்க. அவர்களிடம் இன்னும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா இந்த விஷயம் என் அண்ணனுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதனால் நான் அடக்கியே வாசித்தேன். ஆனால் அண்ணி என்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு புத்துணர்ச்சி பிறந்தது. அதனால் எப்படியாவது பார்க்கணுன்னு துடித்தேன். ஆனால் என்னால் கடைசி வர முடியலை. செமஸ்டர் லீவு முடித்து காலேஜிற்கு போக வேண்டிய நாள் வர அண்ணனே என்னை விடுதியில் விட்டு வருவதாக சொன்னான். நான் சரியென ஒரு ஞாயிறு மாலை கிளம்ப ரெடியானேன். ட்ரெஸ் எல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டு ரெடியாக அண்ணன் முதலில் பைக்கை எடுத்துக்கிட்டு கீழே நிற்பதாக சொல்லி வெளியேறிட அண்ணி சமையல் அறையில் இருந்தாங்க. நான் அண்ணியை கூப்பிட்டு போய் வருவதாக சொல்ல மெல்ல நெருங்கி என்கிட்ட வந்தாங்க. நான் அவங்களையே பார்த்துட்டு நிற்க, கடவுளே, சற்றும் எதிர்பாராமல் சட்டென அண்ணி என்னிடம் மிகவும் பாசமாக நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்க. அந்த நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. நான் இதை எதிர்பார்க்கலை. அவங்க தலையில் இருந்த மல்லிகைப்பூ என்னை இழுத்தது. நான் அப்படியே நின்றேன். பிறகு அண்ணி விலகினாள். பின் எப்போ லீவு கிடைச்சாலோ வா கமல்னு சொல்லி அனுப்பிட்டா. நான் அந்த ஞாபகத்திலேயே காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன். அண்ணன் என்னை நல்லா படிக்க சொல்லிட்டு கிளம்பிட்டான். என்னால் ஒரு பொண்ணை அவ்வளோ நெருக்கமாக பார்த்ததே இல்லை. அதை நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குது. நான் என் வேலையை பண்ணிட்டு தூங்கினேன். அடுத்த 2 மாதங்கள் சீக்கிரமாக ஓடியது. நான் வழக்கம் போல் காலேஜுக்கு வந்தேன். ஆனால் அன்று காலேஜ் லீவுன்னு சொன்னாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் சாரை வேறு யாரோ டிபார்ட்மெண்ட் பையன் அடிச்சிட்டானாமா. அதனால் காலேஜ் ஸ்ட்ரைக்கு. 10 நாள் லீவுனாங்க. எல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான். அதனால் பெருசாக எதுவும் தெரியலை. லீவு என்பதால் அண்ணன் வீட்டிற்கு கிளம்பினேன். பின்ன வேற என்ன வேலை? என்னை கண்டதும் அண்ணி சந்தோஷமாக வரவேற்றாங்க. என்னடா திடீர்னு ஸ்ட்ரைக் அண்ணி, 10 நாள் லீவுன்னு சொல்லிட்டு என் ரூமு சென்று ட்ரெஸ் மாற்றிட்டு வர மதிய சாப்பாடு தயாராக இருந்தது. அண்ணியும் நானும் ஒன்றாவே சாப்பிட்டு முடித்தோம். பிறகு அண்ணி தூக்கம் வருதுன்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். மணி கிட்டத்தட்ட 5 ஆனது. ஆனாலும் அண்ணி எழுந்திருக்கவே இல்லை. யாரோ கதவு தட்டு சத்தம் கேட்க கதவை திறந்தேன். பக்கத்து ஃப்ளாட் அக்கா கையில் பால் பாக்கெட்டோட நின்றுருந்தாங்க. அடட கமல், அண்ணி எங்க? பால் எடுக்க கூட வரல, தூங்கிட்டு இருக்காங்க. அதான் எங்க? அந்த அக்கா பாலை என்னிடம் கொடுத்து விட்டு போயிட்டாங்க. நான் பாலை வாங்கி சமையலறையில் வச்சுட்டு அண்ணியை எழுப்ப அவங்க ரூம் கதவை தட்ட கதவு திறந்தே இருந்தது. மெல்ல கதவை திறந்தேன். அங்கே அண்ணி தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அதையே பச்சைக்கனை எடுக்காமல் பார்த்தேன். அவங்க எழுந்தா மாட்டிக்குவோமோ என பயந்து வெளியே வந்துட்டேன். பின் சமையலறையில் போய் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மீண்டும் டிவி முன் அமர அண்ணி என் கண் முன்னே வந்து வந்து போனார். எப்படியாவது திரும்பவும் பார்க்கணும்னு ஆசை அதிகமானது. அதனால் பூனை மாதிரி நடந்து மீண்டும் அவங்க ரூமு கதவை திறந்து உள்ளே போய் பார்க்க கொஞ்சம் கருகுமு என தெரிந்தது. அண்ணியின் கால்கள் அசையிற மாதிரி இருக்க பயந்து வேகமாக வெளியே வந்துட்டேன். உடம்பெல்லாம் குப்பெண்ண வெறுத்திட அடுத்த 10 நிமிடத்தில் அண்ணி வெளியே வந்தாங்க. இவங்களை பார்த்ததும் சட்டென்று முகத்தை திருப்பி கொண்டே டிவியை பார்க்குற மாதிரி நடித்தேன். அவங்க கமல் பால் வாங்கினியா என்க, நான் அவங்க முகத்தை கூட பார்க்காம சமையலறையில் இருக்க நீ என்க அவங்க அங்கே போயிட்டாங்க. நான் பயந்துட்டே டிவி பார்க்க அவங்க கையில் டீயுடன் வந்து எனக்கு கொடுத்துட்டு அவங்களும் உட்கார்ந்து குடித்தாங்க. இருவரும் டிவியை பார்த்துக்கிட்டே நேரம் கடந்துக்கிட்டே இருந்தது. பின் அண்ணி சமைக்க போயிட்டாங்க. மணி 9 ஆக அண்ணன் வந்தான். அவனிடம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சாப்பாடு தயாரானோம். மூவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம். பிறகு அண்ணன் தூங்க போயிட
நான் சாப்பிட்டு ரூமுக்கு போக ரெடியானேன். அப்போ என்னை கூப்பிட்டாங்க. என்ன நீ என்னை இயல்பாக கேட்டேன். அவங்க, கமல் மதியம் ரூமுக்கு வந்தியா? நான் நடுங்கிக்கிட்டே, ஆமாம் அண்ணி வந்தேன். வந்தவன் ஏன் உடனே என்றாள். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட அப்படியே நின்றேன். பின் சமாளிச்சுட்டு யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அதுதான் அண்ணி என்க. அவங்களும் சரி என போயிட்டாங்க. என் ரூமும் அவங்க ரூமும் நேர் எதிர்தான். அவங்க உள்ளே போகும்போது ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போக அன்னைக்கும் தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியலை. அப்படியே ரூம் சென்று தூங்கிட்டேன். அடுத்த நாள் அண்ணன் வேலைக்கு போயிட நண்பர்கள் என்னை விளையாட வர சொல்லியிருந்தாங்க. அதற்காக காலையிலேயே கிளம்பி போயிட நல்லா ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு மதியம்தான் வீட்டுக்கு வந்தேன். உள்ளே வர அண்ணி வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. புடவையை மேலே தூக்கி சொருக்கிட்டு பார்க்கவே ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்தது. நான் அதை பார்த்துட்டே என் ரூமுக்கு போக அண்ணி ஒரு மாதிரி பார்த்து சிரித்தாங்க. எனக்கு அண்ணி சிரிப்பின் அர்த்தம் புரியலை. உடனே நான் என் ரூமுக்கு நுழைந்துட்டேன். அண்ணியை அந்த மாதிரி பார்த்ததும் எனக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்தது. நான் அப்படியே என் பெட்டில் படுத்துட்டு நான் என்னையே மறந்து வேறு உலகத்தில் இருந்தேன். சட்டென யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்க சடார் என்று பார்த்தேன். அண்ணி தான். என் நிலையை கண்டதும் அவள் கண்கள் பெருசானது. உடனே ஒரு சிரிப்புடன் அங்கிருந்து போயிட்டாங்க. நானும் வேகமாக அண்ணி பார்த்துட்டாங்க என்று எனக்கும் கையெல்லாம் உதறியது. ஆனாலும் சமாளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து வெளியே சோபாவில் அமர்ந்திருந்தேன். டிவியை ஆன் பண்ணி உட்கார 10 நிமிடம் கழித்து அண்ணி வந்தாங்க. நான் அவங்கள கண்டுக்காம டிவியை பயத்துடன் பார்த்துட்டு இருக்க வந்தவங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்னாங்க. பின் என் பக்கத்தில் அமர நான் சற்று தள்ளி உட்கார்ந்தேன். அண்ணி என்னையவே பார்க்க நான் டிவியை பார்த்தேன். உடனே அண்ணி கமல்னு கூப்பிட்டாங்க. என்ன அண்ணி, ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்த? அது அது நான் சொல்லடா என்றால் அண்ணி. நான் அவங்க முகத்தையே பார்த்துட்டு தலை குனிய அவங்க என் முகத்தை பிடிச்சி தூக்கி ஏன்டா வைக்கப்படுற என்றாள். நான் எதுவும் பேசாமல் சும்மாவே அமர அண்ணி மெல்ல என் பக்கத்தில் உட்கார்ந்தா. பின் மெல்ல என் காதில் ஒன்று சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் சடாரென வேர்த்தது. நான் அப்படியே சும்மா உட்கார்ந்திருந்தேன். ஆனால் அண்ணி விடலை. எனக்கு என்ன நடக்கப் போகுதோ என்ற பயத்தில் இருக்க அண்ணியின் கண்கள் ஆச்சரியமாக பார்க்க நான் அவளையே பார்த்தேன். அவள் ஒரு மாதிரி பார்த்து சிரித்தாள். எனக்கு அப்பவே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது. நான் என்ன செய்வதென்னு தெரியாமல் முழிக்க நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். அண்ணியும் என்னிடம் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள். அந்த நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க நாங்கள் இருவரும் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அப்போது உணரவில்லை. அந்த உறவு எங்கள் குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கும் என்பதையும் சிந்திக்கவில்லை. ரொம்பவும் அலுப்பாக இருக்கு. குளித்தேன். கொஞ்ச நேரத்தில் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே வந்து டிவி முன் அமர்ந்தேன். அன்னையும் வந்தாங்க. வந்தவங்க என் பக்கத்தில் சோபாவில் உட்காந்தாங்க. 2 பேரும் மௌனமாக டிவி பார்க்க எனக்கு அண்ணியிடம் ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. அண்ணி, என்ன? எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லைன்னே, உங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் நீங்கள் என்னன்னா என் கூட இப்படி பண்ண? அப்படின்னா உங்களுக்கு எங்கள் அண்ணனை பிடிக்கலையா? சிரிப்புடன், அப்படி இல்லைடா, உங்கள் அண்ணனை நான் பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் தற்குறி. அவரால் என்னை சந்தோஷப்படுத்த முடியலடா. அவள் முகத்தையே பார்க்க தொடர்ந்தாள். நான் காலேஜில் ஹாஸ்டலில் படித்தவ. அங்கெல்லாம் பொண்ணுங்க ரொம்பவும் ஒரு மாறி கிடப்போம். அப்படிப்பட்ட இடங்கு உங்கள் அண்ணன் சரியான சந்தோஷத்தை தரலை. அண்ணி எனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டதா தோணுது. அப்படியே பேசிட்டு இருக்க நேரம் போனதே தெரியல. மணி 9 ஆயிட அண்ணன் வந்துட்டான். பின் சாப்பிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலை அண்ணன் வேலைக்கு கிளம்பிட நான் பல் துளைக்கிட்டு சோபாவில் அமர்ந்திருக்க அண்ணி சமையலறையிலிருந்து காஃபியுடன் வந்தாள். வாங்கி காஃபி குடிச்சிட்ருக்க அண்ணி, நைட்டு எப்போ தூங்கின? சீக்கிரமே. ஏன் அண்ணி? நான் உன் ரூம் கதவை தட்டுனேன். எதுக்கண்ணி? சும்மா குட் நைட் சொல்ல தான். எதுக்குன்னு தெரியாதா? அண்ணி, அண்ணன் இருக்கும் போதே வா. அண்ணி என்னை சீக்கிரம் ரெடியாக சொன்னான். நான் எங்கேன்னு கேட்க கோயிலுக்குன்னு சொன்னான். அண்ணி குளிக்க அவங்க ரூம் பாத்ரூமுக்கு போக பிறகு சீக்கிரம் ரெடியாகி
9:30 மணி போல் கிளம்ப பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போனோம். பின் கிட்டத்தட்ட 12:30 மணி போல் எங்கள் வீட்டுக்கு வர பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அண்ணி வந்ததும் வேகமாக சமைக்க ஆரம்பித்தாங்க. நான் லுங்கியோட சமையலறைக்கு போனேன். அண்ணி என்னை பார்க்காம சமையல் செய்திருக்க சட்டென்னு திரும்பி பார்த்தவள் வியப்புடன் கலந்த சிரிப்பை உறுதித்தாள். உடனே, என்னடா இது? அண்ணி, சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குது. நீ டிவி பார்த்துட்டுரு, நான் வந்துடுறேன். நான் வேண்டா வெறுப்புடன் கிளம்புனேன். சாப்பாடு தயாராகிட சாப்பிட்டேன். அண்ணியும் தான். 2 பேரும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு முடிக்க அண்ணி அவள் ரூமுக்கு போயிட்டா. வெளியே அழைச்சிட்டு வந்ததை ரொம்பவும் தூக்க கலக்கமாக இருந்தது. நானும் அசந்து தூங்கிட்டேன். மணி கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு. எழுந்து முகம் கழுவிட்டு வர பக்கத்து வீட்டுக்காரக்கா பால் தந்தாங்க. வாங்கி சமையலறை வச்சுட்டு அண்ணியின் ரூமுக்குள்ளே போனேன். பின் அப்படியே படர்ந்து பக்கத்தில் படுக்க அவள் பாத்ரூமுக்கு போயிட்டா. நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து வந்து சோஃபாவில் அமர கையில் டீயுடன் வந்தாள். நான் வாங்கி சீக்கிரம் டீ குடிக்க முடிச்சிட அவள் குடிச்சிட்டு இருந்தா. நான் எழுந்து அண்ணி பக்கத்தில் அமர்ந்தேன். பின் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வர சாப்பிட்டு தூங்க ரூமுக்கு போனோம். மணி 12 இருக்கும். கதவு தட்டுற சத்தம் கேட்டு போய் திறந்து பார்த்தேன். அண்ணி தான். சட்டென கதவை சாத்திட்டு உள்ளே வந்தாள். என் பெட்டில் அமர்ந்தாள். என்னவென கேட்க அண்ணியின் ஆசை வினோதமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் நாங்கள் செய்தது தவறு என்பதை உணராமல் குடும்ப உறவுகளுக்கு எதிரான பாதையில் சென்று விட்டோம். அடுத்த நாளும் அண்ணன் கிளம்பின அப்புறமே எழுந்தேன். காலை உணவை முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். அண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிரிப்புடன் வந்து உட்காந்தா. கமல், இனிமே நீ இங்கேயே தங்கிக்கலாம். உங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டேன். நீ இன்றைக்கே போய் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு. அப்படியா? தேங்க்ஸ் அண்ணி. ஆனால் நிறைய பொருள் இருக்கே. சரி வா, நானும் வரேன், எடுத்துகிட்டு வரலாம். நானும் அண்ணியும் எங்கள் ஹாஸ்டலுக்கு கிளம்பணும். பாய்ஸ் ஹாஸ்டல் என்பதால் அண்ணி உள்ளே வரலை. நான் பொருள் எடுத்து வர அண்ணி கேட்டில் ஆட்டோவுடன் நின்னாங்க. என் பொருளெல்லாம் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தோம். மதிய நேரம் வெளியிலேயே சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் இருக்கிறவனுங்க எல்லாருமே அண்ணியை ஏற இறங்க பார்த்தானுங்க. நான் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு வீடு வந்துட்டேன். வந்ததும், ஏங்க நீ ஹோட்டலில் எல்லாருமே அப்படி பார்க்குறானுங்க உங்களை. டே, நான் என்ன பண்ணேன்? சேலை கட்டினா இடுப்பு தெரிய தான் செய்யும். வழக்கம் போல் அன்றைய நாள் மட்டுமல்ல, என் லீவு நாள் முழுசும் போனது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு காலேஜ் போக ஆரம்பித்தேன். காலையில் அண்ணன் நேரத்தில் கிளம்பிடுவான். அவன் கிளம்பினதுக்கப்புறம் அண்ணியை ஒரு தரம், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 5 மணிக்கே வந்துடுவேன். வீட்டினுள் வந்ததும் கதவை சாத்திட்டு அண்ணி அண்ணின்னு கூப்பிட்ட உடனே அண்ணி எங்கே இருந்தாலும் சரி என்னை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே வந்துடுவா. இதெல்லாம் எங்களுக்கு வழக்கமான ஒன்றாக ஆயிடுச்சு. அண்ணா அடிக்கடி ப்ராஜெக்ட் விஷயமா 5 நாள் இல்லைனா 1 வாரம் வெளியே போயிடுவான். அப்பெல்லாம் அன்னைக்கு எல்லாமே நான் தான். அதாவது கடையில் போய் காய்கறி வாங்கி வரதிலிருந்து அவளை காய விடாமல் பார்த்துக்கிறதுலாம் எல்லாமே நான் தான். அமுதாவும் கமலும் தங்களுக்குள் நடந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் ஒரு நாள் அது வெளியே தெரிந்தே தீரும். அதுபோலவே அவங்கள் செய்த தவறும் ஒரு நாள் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. இந்த உண்மையை அறிந்த தமிழ்ச்செல்வன் முற்றிலும் உடைந்து போனான். தன் சொந்த தம்பியும் தன் மனைவியும் தன்னை ஏமாற்றியதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிருக்கு உயிராக நேசித்த இருவரின் துரோகம் அவனை மனதளவில் பெரிதும் பாதித்தது. அவர்களுடன் தொடர்ந்து வாழ முடியாது என்று முடிவு செய்த தமிழ்ச்செல்வன் அமுதாவை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றான். இந்த விஷயம் உறவினர் மற்றும் ஊர் முழுவதும் பரவியது. இதுவரை அனைவராலும் மதிக்கப்பட்டு வந்த குடும்பம் ஒரே சம்பவத்தால் அவமானத்திற்கும் கேள்விக்குறிக்கும் ஆளானது. வெளியே தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. எங்கு சென்றாலும் இதை பற்றியே பேச ஆரம்பித்தனர். தன் மகளின் வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டதை பார்த்து அமுதாவின் பெற்றோர் மிகுந்த மனவேதனை அடைந்தனர். தொடர்ந்து ஏற்பட்ட அவமானம், உறவினர்களின் பேச்சு மற்றும் குடும்பத்தின் சீரழிவு ஆகியவற்றால் அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அந்த துயரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் 2 குடும்பங்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அதன் பிறகுதான் கமலுக்கும் அமுதாவுக்கும் தங்கள் செய்த தவறின் உண்மையான விளைவு புரிந்தது.
ஒரு கணநேர ஆசைக்காக செய்த தவறான முடிவு பலரின் நம்பிக்கையை உடைத்தது, பல உறவுகளின் நிம்மதியையும் பறித்துவிட்டது என்பதை உணர்ந்த அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனவேதனையோடு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கமலும் அமுதாவும் எல்லைகளை மீறிய உறவில் ஈடுபட்டனர். அந்த தவறான முடிவு குடும்பத்தின் நம்பிக்கையை சிதைத்தது, பலரின் வாழ்க்கையை பாதித்தது. ஒழுக்கம், ஆசையும் உணர்ச்சியும் தற்காலிகமானவை. ஆனால் குடும்ப உறவுகள், நம்பிக்கை மற்றும் மனிதர்களின் பாசம் மிகவும் விலைமதிப்பற்றவை. ஒரு தவறான முடிவு நம் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்மை நம்பி வாழும் பலரின் வாழ்க்கையையும் சீரழித்துவிடும். எனவே உறவுகளின் எல்லைகளை மதித்து நம்பிக்கையை காப்பாற்றி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி.